Grand Pongal Festival celebrated at Site Lane, Marikuppam, KGF. The Pongal Festival was celebrated in a grand manner at Site Lane, Marikuppam, KGF. S. Rajendran, former MLA of KGF, attended the event as the chief guest. He was given a warm and grand welcome by the ACC Cricket Club Honored Garland to S. Rajendran sir. An orchestra program was organized as part of the celebrations, which was thoroughly enjoyed by the local public. The audience actively participated and enjoyed the cultural program. During the event, S. Rajendran addressed the gathering, sharing his thoughts with the public. Many people interacted with him and took selfie photographs, making the event memorable and lively. ACC Cricket Club, Dr. Ambedkar Cricket Club, பொங்கல் விழா அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் தங்கமயில் சரித்திர நாயகன், மக்கள் போற்றும் தலைவன், ஆயிரம் துக்கங்கள் இருந்தாலும் எங்கள் அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் சிங்க தலைவன் தளபதி எஸ். ராஜேந்திரன் MA LLB சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட், இந்திய குடியரசுக் கட்சியின் தேசிய தலைவர் அவர்களை வருக வருகவென அன்புடன் வரவேற்று இப்பொழுது ACC கிரிக்கெட் கிளப் சார்பாக மாலை அணிவித்து பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது. வட்டார உறுதி பிரிவுகளுக்கும் அன்புடன் கொண்ட நான்கு தாய்மார்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கின்ற அருமை சகோதரர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். இசைக்குழுவினர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். காசு தான் கொடுத்தாங்கல்ல, என்ன பேசுறதுக்கு டைம் வேஸ்ட் போயிடாது. நீங்க இன்பமா பாட்டு கேட்க நானே பேசுறேன்னா அவங்களுக்கு ஜாலி டைம் அப்படியே போய் அப்படின்னு நினைக்குவாங்க. ஆனால் நீங்க பாட்டு கேட்க வாலிபர்கள்லாம் செய்கிறீங்க. ஸ்டாண்டிங் மைக் பேசி தான் பழக்கம். நான் பாடகம் கிடையாது, கையில் வச்சு பேசுறீங்க இல்லையா? என் அன்பு மக்கள் என்னைக்குமே சந்தோஷமா இருக்கணும், வாழ்க்கையில அமைதியா இருக்கிறது தான் ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். நிறைய பேசி உங்க மனசுக்கு புண்ணாயிடுச்சுன்னா நான் ஏதோ ஒன்று சொல்ல போய் நீங்க அதுக்கு வேற ஒரு அர்த்தம் புரிஞ்சுக்கிங்க. என்னடா அந்த அளவுக்கு சொல்லிட்டாங்க நீங்க நினைப்பேன். செஞ்சோட்டு கடன் தீர சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தான் ஏன்னா கர்ணனும். கர்ணனுடைய கொலையை பத்தி மகாபாரதத்தில் சொல்லுவாங்க. இந்த கர்ணன் மேல எல்லாருமே வந்து கொலைவர்கள் இருக்காங்க. கிருஷ்ணா நாங்க கூட தானம் பண்றோம், எங்களை ஏன் கொலைவர்கள் சொல்ல மாட்டேங்கிறாங்க. எங்களோட கொலை கொடுப்பாங்க, நான் அண்ணன் தம்பிக்கு எல்லாத்தையும் வாரி வாரி கொடுத்துருமே, அவன் ஒண்டிதானே, அவன் எப்படி கொலைவர்கள் அவங்க கேட்டாங்க. அது கிருஷ்ணன் சொன்னா ஒரு சோதனைக்கு நான் வாங்கலாம், இந்த தங்க மனையை கொடுக்குறேன், நீ 5 பேரை சேர்ந்து சாயங்காலத்துல வெட்டி எல்லாருக்கும் தாமம் சேர்த்து 5 பேரை வெட்டி வெட்டி கொடுத்துனே இருக்காங்கன்னா மழை குறையவே இல்லை. சரி, அந்த பக்கம் போய் பார்க்கலாமா கர்ணன் என்ன பண்ணிக்கிறாங்க. நாங்க 5 பேர் வெட்டி வெட்டியே இந்த மலையை சாய்க்க முடியல, அவன் ஒருத்த கர்ணன் தாமம் கொடுத்துருக்குவான், ஒருத்தான் பார்க்கலாம் எடுத்து போனான். அங்க போன கர்ணன் கேட்டாங்கன்னா இதான் தங்க படம் கொடுத்துல நீ என்ன தானம் பண்ணான்னு சொன்னா சத்தத்துல சோறு போட்டுறாரு ஒரு ஆள் பாவம். முதல்ல
அவர் வரவங்களெல்லாம் ஏழைகளுக்கு சாப்பாடு போட்டு கொடுப்பாரு. அவர்கிட்ட பணம் இல்லைன்றோ ஏதாவது கஷ்டப்பட்டு செய்து கொடுப்பாரு. அவர் இந்த வழியா வந்திருந்தாரு. அவர் கூப்பிட்டு உன்னால பல பேருக்கு நன்மை உண்டு, உன்னால பல ஏழைகள் வழியாக சாப்பிடுவாங்க, அதனால இந்த மணியை நீ எடுத்து அப்பயே கொடுத்துருந்தேன். நான் காலையிலேயே கொடுத்துட்டோம். அந்த மாதிரி நம்ம ஊர்ல எப்படி ஆயிடுச்சுன்னா 5000 ரூபாய் 10,000 ரூபாய் கொடுத்தவங்க ஒரு பேனரை போட்டு நிற்க வச்சிடணும். பேனர் போட்டு நிற்க சொன்னேன். அடுத்த கவுன்சிலர் நான் தான். அந்த 5 வருஷத்துக்கு மக்கள் பொழுது என்னன்னா ட்ரெயின்ல போட்டியெல்லாம் குறைச்சிட்டா சார், பாக்ஸ் எல்லாம் குறைச்சிட்டா சார், ஊரே சரியில்லை சார். யார் சிந்திக்க வேண்டியது நீங்க யோசனை பண்ணிக்கோ. என் மக்கள் தான் சிந்திக்கணும். மக்கள் சிந்திக்கலாம். தங்கமணி 4 நாள் கீழே போயிட்டே வாழ்க்கையில மேல வர. அதனால யோசனை பண்ணி சிந்தனை செய்யலாம். வருங்கால இந்த குழந்தைங்க, வருங்கால இந்த பிள்ளைங்க எப்படி வாழணும்ன்றது சிந்திக்கணும். இதை சிந்தனை இல்லாம நம்ம செயல்பட்டோம்னாக்கா அது அர்த்தமே இருக்காது. இந்த மாதிரி 1000 பீஸ் வைக்கலாம். நாம நல்லா இருந்தா, நம்ம நல்லா இருந்தாக்கா எப்படி வாழ முடியும்? அதனால என் அருமை மக்களே, தகவலி மக்களே, மண்ணு மேல குறை சொல்லாதீங்க. நம்ம ஊரே டெவலப் ஆகல சார், நம்ம ஊரே முன்னேறல சார். எல்லா வாலிபனும் கரெக்டா இருக்கா. ஒரு சில வாலிபம் தான் அவங்க கெடுக்கிறோம். அதை கெடுக்கிறதுனால தான் போலீஸ்காரங்க ஒரு பேட் அடிக்காதுன்னு சொல்லிட்டோம். ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க போலீஸ்கார், பேட் அடிக்காத, பேட் அடிச்சா தகராறு வரும், அவரை தான் செய்யும், தடுக்கிறதுக்கு தான் போலீஸ் இல்லையா? பொருந்தியா தினமும் பேட் அடிச்சு டான்ஸ் ஆடலாம். பொங்கல் விழாவில தான் டான்ஸ் ஆடலாம். அதையும் ஆடாம இல்லையா? இன்னும் கொஞ்ச நாள் விட்டாக்கா மியூசிக் கூட விற்காதீங்க இல்லையா? கேட்கறதுக்கு இந்த ஊர்ல நான் இல்லாத போயிடும். அதனால கேட்க ஒருத்தருக்கு தான் அதை இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குவான். நம்ம சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் கூட போட்டாக்கா அவர் என்ன பிஸியா தரப்போம் பண்ண முடியல. என்ன காரணம்னா இந்த அரசியல்வாதிகளுக்கு நம்ம உமாறு நேரம் இருந்தாலும் என்ன சொல்லி கொடுத்தாங்கக்கா அது அசிங்கமா கூட நினைச்சாரோன்னு தெரியல. இல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லை நமக்கு தெரியல. ஆனா இவங்க ஒரு நாள் பாசத்துக்காக போடல, ஒரு பாதுகாப்புக்காக போட்டுருந்தாங்க. சர்க்கிள் வந்தாருன்னா சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் எல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலா வச்சுக்குவாங்க. நம்மளும் தெரியுதான், நம்மளும் இது இல்லை. இந்த ஊர்ல ஒரு அதிகாரிகள் 1 வருஷம் 2 வருஷம் சம்பாதிக்கும் போயிடுவான். ஆனா நம்ம தான் குழந்தை நிரந்தரமா இருக்கணும். இதை மறக்காத என் மக்கள் சந்தோஷமா வாழ கற்றுக்கிறது கூறி எனக்கு வாய்ப்பு கொடுத்து நடந்து கூறி